ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஈவினிங் டைமுங்க. மணி 7, சன்செட் தொழுகை முடிந்தது. நார்மலாக ஈவினிங்கில் வெளியில் வர மாட்டேன். காலையில் வேலை செஞ்சுட்டு வந்த களைப்பில் டயர்ட்னஸில் பெரும்பாலும் வெளியில் வர்றதில்ல. சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பாக ஒரு ஆஃபர் பீஸா ஹட்டில் என்னென்னா பை ஒன் கெட் ஒன். ஒரு பீஸா வாங்கினா அது எந்த சைஸாக இருந்தாலும் சரி, சின்ன பீஸா, மீடியம், மிட் சைஸ்டு பீஸா, பெரிய பீஸா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. செம இல்லை? அதான் சரி ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். செம ஹேப்பனிங்காக இருக்குங்க ஏரியா. துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி. இந்த பாருங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். துபாயினுடைய அற்புதமான ஒரு கம்யூனிட்டி ஏரியாங்க. இல்லை, அற்புதமான ஏரியா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். வழக்கமாக நான் அடிக்கடி நான் மொபைலில் கேப்சர் பண்ணுவேன். இப்போ ஈவினிங் டயத்தில் ஒரு சூப்பரான ஒரு சன்செட்டுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு இடம். இது எந்த இடம்னா சிபிடி, சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே தான் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது ஆக்சுவலாக. வாங்க அப்படியே போவோம். பீஸா ஹட்டுக்கு இங்கேருந்து ஒரு ½ கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா? எனக்கு ஒரு வாக்கிங் மாதிரியும் ஆச்சு. சரிங்களா? அதனால் ஒரு எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் த பாடி இல்லைங்களா? அதாவது ஹெல்த் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு ஒரு வேளை இல்லாமல் போயிடுச்சு. ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு நடுவில் பேசிக்கலாக ஆஃபீஸில் கொஞ்சம் தூரமாக இருக்கும் பார்க்கிங். ஆனால் அப்படி பார்க் பண்ணுறதே நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நடக்கிறத ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா ஆஃபீஸில் வேலை செஞ்சு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சிங்க. அதனால் இந்த சம்மர் வர இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாகிடுச்சு. என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன், வின்டர்லேயாச்சும் நடப்போம். சம்மர் வர சூடு அந்த காரணமாக சொல்லி நம்ம அதுவும் நடக்கிறது இல்லை. சரிங்களா? வாங்க அப்படி திருப்பி காமிக்கிறேங்க பாருங்கள். இந்த ஏரியாக்கள்லாம் இது முக்கியமான ஜங்ஷனுங்க. அப்படியே போவோமா, ரோட்டை கிராஸ் பண்ணிடுவோம். ஏரியாலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஏரியா ட்ரஃபல்கர் பில்டிங்னு சொல்லுவாங்க. நல்லா இதெல்லாம் ரிச்சான பில்டிங் ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போது வாக்கிங் ப்ளஸ் பீஸா 2 விஷயத்துக்காகவும் இப்போ நம்ம போகிறோம் ஆக்சுவலாக. சரிங்களா? கிராஸ் பண்ணிடுவோமா? வண்டி போய்ட்டுமா? ஓகே, லெட் மீ கிராஸ் இட். தேங்க்யூ. அப்படியே போயிடுவோம். போயாச்சுங்க. வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டியை பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ். இங்கேருந்து தான் டெய்லி போட்டுட்ருப்பேன். அபுதாபியில் இருக்கிறப்போ அடிக்கடி ஷாபியாவை பற்றி போட்டுட்ருப்பேன். இங்கே துபாயில் இருக்கிறப்போ துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி. ஏன்னா அங்கே தான் நம்ம இருக்கிறதுனால, வசிக்கிறதுனால. இது துபாய் டவுன் டவுன், தேரா துபாய், பர் துபாய், ஊத் மேத்தா, அந்த மாதிரி டவுன் டவுன் பகுதியிலேருந்து இது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. துபாயினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஆனால் இது மிக முக்கியமான ரெசிடென்ஷியல் ஏரியா, பெரிய கம்யூனிட்டி. இங்கே ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு கிளஸ்டர் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த கிளஸ்டரில் நிறைய வீடுகள், ஓகேங்களா, நிறைய குடியிருப்புகள், ரெசிடென்ஷியல் ஏரியா, கம்யூனிட்டி, ஓகேங்களா. அப்போது நிறைய ஃபேமிலிஸ் இங்கே இருக்கிற இடம்னு பார்த்தா சிபிடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. ஃபேமிலி மட்டும் இல்லை, நிறையா பேச்சுலர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. சரிங்களா? இருங்க, இந்த பின்பக்கம் அப்படியே பேசுகிறப்பவே உங்களுக்கு பின்பக்கத்தை காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா சும்மா சூப்பர் கூலாக இருக்குது இல்லைங்களா? ஈவினிங் வைப்ரேஷன். துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி என்ன சொல்லுது உங்களுக்கு? நாங்கள் அப்படியே போவோம். நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இங்கே பார்த்தாலும் இங்கே நிறைய பில்டிங்ஸ் தாங்க. நல்லா அமைதியான ஏரியாங்க. எப்படி நான் அபுதாபியில் முஸ்தஃபாவில் ஷாபியா சொல்லணும், ஆனால் ஷாபியாவுக்கு கம்பேர் பண்ண மாட்டேன். அது வேறு லெவல். அது அங்கே இருந்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன திருப்தி இருக்கும். இதை நம்ம சொல்கிறா இருந்தால் கண்டிப்பாக துபாயிலே மிக சிறந்த பகுதி தங்குறதுக்கு, அமைதியாக நம்ம நிம்மதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அக்காமடேஷன் இங்கே சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குங்க ஆக்சுவலாக. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. பல வருஷங்களாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. துபாய் கவர்மெண்ட்டு பண்ணி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் துபாய் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாம் சக்ஸஸ் தான். இது அல் வர்சான் 1. துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு ஒரு பேர் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான பேர் வர்சான். அல் வர்சான் 1, அல் வர்சான் 2ன்னு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் அல் வர்க்கான ஒரு ஏரியா இருக்குது. எல்லாமே பெரும்பாலும் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கே பாருங்கள், அப்பப்போ வெளியில்
பாருங்க சைனீஸ் ஷாப்லாம் இங்கே நிறையா இருக்குங்க. சூப்பர் மார்க்கெட் பாருங்கள், இது வந்து வெறும் சைனீஸ் பொருள்கள் மட்டும் வைக்கிற சூப்பர் மார்க்கெட். ஒரு தடவை இங்கே வந்துட்டு ஏதோ கூல் ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளார பூந்தேன் எல்லாமே சைனாவில் எழுதிருக்கு ரேப்பரில். எங்கள் சீன மக்களுடைய ஆதிக்கம் போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த ட்ராகன் மார்ட்டு இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, சைனீஸ் பீப்புளுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருக்குங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சைனாவுக்கு வெளியில் சீனா மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமே. சீனாவுடைய சக்ஸஸுக்கு காரணமாக அவங்களுடைய கடின உழைப்பு, சரிங்களா? அவங்கள்ட்டேருந்து அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். அவ்வளோ சூப்பரான ஒரு கடின உழைப்பு. தேனி மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே சமயம் செய்கிற வேலையும் சிறப்பாக இருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா பல விஷயங்களை வந்து அப் டு டேட்டாக வச்சுக்கிட்டு டெக்னாலஜிலையும் ரொம்ப பின்னி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெயர் தெரியாத கார்கள், சீனா கார்கள், சீனா எழுத்துக்களோட சீனாவில் இருக்கிற மாதிரி துபாயில் நம்ம பார்க்கலாம். இங்கே கடை தெருவுக்கு வந்தாச்சுங்க. இங்கே அல் வர்சான் மந்தின்னு ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஏரியா வந்து அல் வர்சான். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து பீஸா ஹட் இருக்குது. இந்த ஏரியாலாம் ரொம்ப நல்ல க்ரௌடடாக இருக்கும். ஆக்சுவலாக அல் வர்சான் மந்தி ஓப்பன் 24/7 எழுதி பாருங்கண்ணா. இங்கே வந்து மந்தி வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருக்குங்க இங்கே சாப்பாடு. இங்கே ஆக்சுவலாக வழக்கமாக அரபிக் குயிசீனில், அரபிக் வந்து டெலிகசிஸில், குறிப்பாக அந்த சமையல் பதார்த்தங்களில் மந்திங்கிறது மிக சிறந்த உணவுங்க. நம்ம ஊரில் பிரியாணி எப்படி ஃபேமஸோ இங்கே மந்தி, சரிங்களா? அப்போது அந்த மந்தியிலே மிக சிறப்பாக பண்ணுறவங்க தான் இந்த அல் வர்சான் மந்தி, சரிங்களா? இங்கே அடிக்கடி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அடிக்கடின்னு சொல்ல முடியாது, எப்போவாது தான், சரிங்களா? வாங்க, இந்த சைடு வந்தாச்சு, நம்ம நெருங்கியாச்சுங்க பீஸா ஹட்டுக்கு. இதுக்கு பக்கத்தில் இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த ஏரியாவை கொஞ்சம் காமிக்கிறேன், கொஞ்சம் ஹாப்பனிங்காகவே இருக்குங்க. ஏகப்பட்ட கார் பார்க்கிங். பீஸா ஹட்டு முக்கியமான அந்த 2-3 ரோஸ் ஃப்ரீ, புச்சரி, அப்புறம் ஜுவல்லரி சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. மர்ஹபன் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரின்னு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? வாங்க, நம்ம பீஸா ஹட்டுக்கும் வந்தாச்சு. எங்கடா பீஸா ஹட்டுங்கிற எங்கடா இருக்குன்னு கேட்குறது புரியுது, காமிக்கிறேன். கிட்ட வந்தால் தெரியும் உங்களுக்கு. இந்த கோல்டு ஜுவல்லரியை தாண்டி கூட்டம் வரல. பை ஒன் கெட் ஒன்னா கண்டிப்பாக கூட்டம் வரும். உள்ளார போகுமா? வந்தாச்சுங்க பீஸா ஹட்டுக்கு. பீஸா ஹட் இப்போ பாருங்கள், காமிக்கிறேன், தெரியுதுங்களா? பீஸா ஹட் உலகத்துக்கு ஸ்டாண்டர்டான பீஸா ஹட். உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக, கேஎஃப்சி மாதிரி. உள்ளார போவோம் வாங்க. பீஸா வாங்கியாச்சுங்க. பை ஒன் கெட் ஒன். ஒரு பீஸா வாங்கினா இன்னொரு பீஸா ஃப்ரீ. அது என்ன வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பைசி சிக்கன் ரான்ச் ஐ திங்க். இன்னொன்று வந்து ஐ திங்க் இதுதான் ஸ்பைசி சிக்கன் ரான்ச். இது வந்து பிபிக்யூ சிக்கன் சம்திங். எல்லாமே சிக்கன் தான் மொத்தத்தில், ஓகேங்களா? எப்படி இருக்குது? க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்க. நல்லா மேலெலாம் டாப்பிங்லாம் போட்டு. இது மீடியம் சைஸு. இது லார்ஜாக இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. இது வந்து மீடியம் சைஸுங்க, சரியா? நல்லா கமன்னு வாசம் சும்மா மூக்கை தொலைக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே இங்கே துபாயில் இருந்தீங்கன்னா பீஸா ஹட் எங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் தாராளமாக வந்து செவ்வாய்க்கிழமை, இங்கே இன்டர்நேஷ்னல் சிட்டியில் பை 2 கெட் 1 வந்து செவ்வாய்க்கிழமை பை 1 கெட் 1. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எப்போன்னு பாருங்கள், வாங்குங்க. ஒன்று வாங்குங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டு தட்டி தூக்குங்க. வீடியோ எப்படிங்க இருக்குது? பிடிச்சிருந்ததுன்னா கிவ் தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சேனலோட லிங்க்கை கொடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில், சூப்பரான வீடியோவில், நல்ல கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic evening ahead. Peace.